அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட அப்பா ஒரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு என் கூட பிறந்தவங்க எல்லாருமே வீட்டுல பிரச்சனையாகி, அப்பா யாரையுமே வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறகு யாருமே என்னையும் பாக்குறதுக்கு வரல. என்னதான் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சொன்னாலும், ஆனா என் கூட பிறந்த 3 பேரும் டெய்லி என் கூட பேசிட்டு தான் இருந்தாங்க. நேர்ல வந்து பாக்கலனாலும் என்னுடைய தம்பி வேலைக்கு போயிட்டு அங்க இருந்து பேசுவான். காலையிலயும் சாயந்தரத்துலயும் பேசுவான். என்னுடைய தங்கச்சிங்க காலையில நைட்ல மதியத்துல எல்லாமே பேசுவாங்க. ஆனா எங்க அப்பா எதுவும் அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. நான் பாட்டுல பேசிட்டு இருப்பேன். எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு வீட்டுல சாப்பாடு ஏற்கனவே இருந்துச்சு. அதனால அவங்க சமைக்க சொல்லல. நான் அதன் பிறகு அவங்கள அப்பா சமைக்க சொன்னாங்க. முட்டை வச்சு தக்காளி தொக்கு மாதிரி வச்சு கூட அந்த பொண்ணு அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் அதை சாப்பிடும் பொழுதே எனக்கு இந்த ஒரு சாப்பாட்டுலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி குழம்பெல்லாம் இனிமேல்ட்டு கிடைக்காது, அம்மா செஞ்சு கொடுத்தது போல இருக்காது, இவங்க வேற மாதிரியே செய்யறாங்க அப்படின்னு. அந்த ஒரே குழம்புல நான் அவங்க எப்படி மத்த குழம்பெல்லாம் வைப்பாங்கன்றத அதுலயே புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிட்டேன். ஆனா எனக்கு அது செட் ஆகும். சாம்பார் வச்சாலும் சரி, கார குழம்பு வச்சாலும் சரி, அவங்க வைக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அப்பா கேட்பாங்க, என்ன இந்த குழம்பெல்லாம் இப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு சாப்பாடு சரியில்லாம போச்சு அவங்க வந்த பிறகு. அதன் பிறகு எனக்கு அம்மா இறந்துட்ட பிறகு நான் அவ்வளோவா டிவி எல்லாம் பாக்குறத அவாய்ட் பண்ணிட்டேன். என்னுடைய தங்கச்சி பசங்க எல்லாம் வீட்டுல இருக்கும்போது அவங்க இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அடிதடி மாதிரி படம் எல்லாம் ஓடுச்சுன்னா அப்போ அந்த விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு அப்ப டிவி பார்ப்பாங்க. அப்ப கூட நானு பசங்க கூட பார்க்கும்பொழுது கூட சும்மா ஒரு செகண்ட் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் அம்மா ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு டிவி பார்க்க மாட்டேன். அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இருப்பேன், எதனா யோசிச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். என்னுடைய தங்கச்சிங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்ட பிறகு இந்த டிவின்னு ஒண்ணு ஓடுறதே எங்க வீட்டுல ஸ்டாப் ஆயிடுச்சு. எங்க அப்பாவே கூட அவரோட ரூம்ல சின்ன டிவி வச்சு பார்த்துப்பாரு. நான் இருக்கிற இடத்துல டிவியே போட மாட்டாங்க. அப்படியே டிவி அவரு போட்டா கூட ஒரு 10 நிமிஷம் தான் அந்த டிவி ஓடும், அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிட்டு அவரு போயிடுவாரு. ஆனா இவங்க வந்துட்ட பிறகு எனி டைம் டிவி சத்தம் என் தலைவலியில ஒரு மாதிரியாவே ஆச்சு. அம்மாவுடைய ஞாபகம் எனக்கு அளவுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே மதியத்துல எனக்கு தூங்கணும், ஒரு 10 நிமிஷமாச்சு தூங்கணும். ஆனா ஒரு 3 மணி நேரமாச்சு நான் சும்மாவே கூட படுத்துட்டே இருப்பேன். ஏன்னா என்னால உட்காந்துட்டே இருக்கிறதால இடுப்பு வலி அதிகமா இருக்கு. தூங்குறது என்னவோ 10 நிமிஷம் தூக்கம் தான். ஆனா இவங்க வந்துட்ட பிறகு எனக்கு மதியத்துல கூட என்னால தூங்க முடியல. ஏன்னா அவங்க சாப்பிட்டு எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு துணி துவைக்கிறதுக்கு 1:30 மணிக்கு மேலதான் அவங்க துணி துவைக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, அவங்க துணி துவைச்சிட்டு வந்துருவாங்க, இல்ல ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும், இல்ல 1/4 மணி நேரம் இருக்கும். ஆனா அவங்க ஒவ்வொரு டைமும் துணி துவைக்கும் போது 2 மணி நேரம் கூட ஆக்கிதான். இதால எனக்கு வந்து தூக்கமும் இல்லாத போயிடுச்சு. சரி, பகல்ல தான் தூக்கம் இல்லையே, நைட்ல தூங்கலாம் அப்படின்னு. ஆனா நைட்லயே என்னால தூங்க முடியாது. ஏன்னா அவங்களோட குரட்டு சத்தம் அதிகமா எனக்கு தலைவலாம் ஒரு மாதிரியா குத்துற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னுடைய தங்கச்சிங்களுக்கு நான் மெசேஜும் போடுவேன், போன்லயும் சொல்லுவேன். ஏன்னா போன்ல சொல்றது ஒரு சில விஷயங்களை நான் அவங்களுக்கு சொல்லுவேன், நான் சொல்றத புரிஞ்சுக்குங்க. நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்போ புரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு சொல்லுவேன். அப்ப அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, எங்க குரட்ட சத்தத்தால என்னால தூங்க முடியல அப்படின்றத நான் அவங்களுக்கு வேற விதமா சொல்லிடுவேன். அப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ என்னுடைய தங்கச்சிங்க சொல்லும்,
என்னதான் பண்றது? அப்பா அந்த ரூம் உனக்கு குடுத்துட சொன்னா கூட குடுக்கவே மாட்டேன்றாங்க. என்னதான் பண்றது? எப்படிதான் இது தூங்காமயே இருந்தா எப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஹார்ட் பீட் அதிகமா துடிக்குது. எனக்கு தூக்கம் சரியில்லை. சாப்பாடு வேற இல்ல. சரியாவே வெள்ளை சாதமா இருக்குது. குழம்பு மாமி கிட்ட கேட்கறதுக்கும் பயமா இருக்குது. கேட்டா திட்டுவாங்க அப்பா. மாமி நவ குடுத்துருவாங்க. ஆனா அப்பா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிங்க கிட்ட சொல்லும். அப்பத்துல இருந்து என் தங்கச்சிங்க கிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த குழம்பு சாப்பிடணும், அந்த குழம்பு சாப்பிடணும்னு அதுங்க கிட்ட சொல்லுவேன். அப்போ என்னுடைய சின்ன தங்கச்சி வந்து அவங்க ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு வந்துதான் அவங்க எந்த ஒரு பொருளுமே வாங்க முடியும். குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறதெல்லாம் கூட எங்க ஊர் கிட்டதான் அவங்க படிக்கிறாங்க. அதனால அவங்க எதனா பொருள் வாங்கறதுக்கு வந்தாங்கன்னா அப்போ இங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. எப்ப அப்பா வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு, அதுல இருந்து என் தங்கச்சி அங்க இருந்து போன் பண்ணி பேசிட்டு அப்படியே போயிடும். ஆனா நான் என்னைக்கு வந்து இது போல சாப்பாட்டுக்கெல்லாம் ஏங்குறேன்னு தெரிஞ்சுச்சோ, அவங்க வீட்டுக்காருக்கே சொல்லாம கூட ஒரு நாள் என் தங்கச்சி வந்து வீட்டுல நின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா திட்ட போறாங்க. இருக்கட்டும். டிஃபன் டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுத்துச்சு. திறந்து பார்த்தா எனக்கு பிடிச்ச தக்காளி சாதமும் முட்டையும். அம்மா வந்து தக்காளி சாதம் ஒரு மாதிரி எல்லோ கலர்ல செஞ்சுட்டு அதுக்கு முட்டை வச்சு கொடுப்பாங்க. அந்த சாதத்தை என்னுடைய சின்ன தங்கச்சி செஞ்சு எடுத்துட்டு வந்துச்சு. 2 டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஒன்னு இப்பத்திக்கு வச்சுக்கோ, ஒன்னு நைட்டுக்கு வச்சுக்கோ அப்படின்னு. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். எத்தனை நாள் ஆயிடுச்சு தெரியுமா சாப்பிட்டு, சரியா சாப்பிட்டு. எனக்கு எந்த குழம்புமே பிடிக்கல அப்படின்னு. ஆளே மெலிசாயிட்டுக்கிற ஜெயா அப்படின்ட்டு சொல்லுச்சு. கொஞ்சமாச்சும் முட்டி போட்டு போறதுக்காச்சும் உனக்கு வலு வேணும்ல, எப்படியோ உங்க மனசுக்கு பிடிச்சி சாப்பிடுன்னு சொல்லி. ஆனா பாவம் என்னுடைய பெரிய தங்கச்சி வரத்துக்கெல்லாம் முடியறது இல்ல. அவங்க வீட்டுக்காரர் எப்படின்னா கூட்டிட்டு வந்தா கூட அப்போ இங்க வந்து தங்கிட்டு போவாங்க. ஆனா என்னைக்கு அப்பா அது போல சொன்னாங்களோ அவங்களும் வரதே கிடையாது. தம்பியும் வீட்டுக்கு உள்ள வந்து எதையும் கொடுத்துட்டெல்லாம் போக முடியாது. அவனோட சுச்சுவேஷன் அது போல. அவங்க ஒய்ஃப் திட்டுவாங்க அப்படின்ட்டு அவன் அப்படியே நின்றுட்டான். என்னுடைய சின்ன தங்கச்சி மட்டும்தான் வந்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அதுவே சொல்லிடுச்சு, இது போல ஜெயா வந்து சொல்லுச்சு அப்படின்னு ஒண்ணுதான். அவரும் சரி நீ போகும்போதெல்லாம் அதுக்கு எதனா எடுத்துக்குவா, என்ன பண்றது அப்படின்னு அவரும் சொல்ல ஆரம்பிச்ச பிறகுதான் என்னுடைய சின்ன தங்கச்சி வந்து போக ஆரம்பிச்சுச்சு. ஆனா அப்ப கூட அது தங்காது. பசங்களை ஸ்கூல்ல அனுப்பிட்டு வந்து ஏதாச்சும் பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு இங்க வரும். அப்பதான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு போயிடும். அப்ப கிராஃப்ட் தலை தான் வச்சிருந்தேன். இருந்தாலும் அந்த தலையை கூட வாரி விட்டுட்டு தான் போகும். எனக்கு தேவையானது எதுனா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன், நான் வந்து அப்படியே கிளம்பிடுவேன் ஜெயா அப்படின்ட்டு சொல்லுவேன். சரின்ட்டு அது போலவேதான் நாட்களும் போயிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த தூக்கத்துக்கு தான் என்னால என்ன பண்ணணும்னே தெரியல. ஒவ்வொரு டைமும் எப்படா தங்கச்சி வரும், திங்கக்கிழமை வரும், சாப்பாடு எடுத்துட்டு வரும் அப்படின்ட்டு நான் காத்துட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் நைட்டு எங்க அப்பா ரூம் கதவு திறந்துட்டு வந்துருந்தாரு. ஏமா இன்னுமாமா தூங்கல அப்படின்னாங்க. 2 மணி கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், என்னத்த போப்பா தூங்குறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவரு வெளியே போயிட்டு உள்ள வரும்போது என்ன இவ்வளோ கொரட்ட சத்தம் கேக்குது அப்படின்ட்டு. இப்ப கேட்டியே, அதனாலதான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். உடனே எங்க அப்பா கையில இருந்த பிளாஸ்டிக் பாட்டில தூக்கி விசிறி வச்சாங்க. அப்ப கூட அவங்க எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவரு உள்ள போயிட்டு அவர் படுத்துட்டாரு. எனக்கு சுத்தமா தூங்கல. மறுநாள் காலையில அப்பா சொன்னாங்க, என்ன ஒரு சத்தம், அந்த பொண்ணு நைட்டு கூட தூங்கவே இல்லைன்னு. எப்படி சத்தம் வரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே கூட அவங்க கோச்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா ஒரு நாள் சொன்னாரு, நான் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியது இருக்குதுமா, சித்தப்பா ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயமா போறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு.
உடனே அவங்க இல்லாத அப்ப நான் சொன்னேன், அப்பா எனக்கு பயமா இருக்குது, என்னை ஏன்பா தனியா விட்டு போற அப்படின்னு சொல்லி. ஏம்மா அடிச்சிருவாளோன்னு பயப்படுறியா அப்படின்னாங்க. ஆமாப்பா அதுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னைக்குப்பா போற அப்படின்னு கேட்டேன். அவங்க போறேன் நான் இன்னும் ஒரு 3 நாளுக்குள்ள போறேன். அப்படி உனக்கு பயமா இருந்துச்சுன்னா அதுங்க எதுனா வர வச்சு இங்க பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படிப்பா நீ வேணான்னு சொல்லிட்ட பிறகு அவங்க எல்லாம் எப்படி வருவாங்க? ஏதோ நான் கூட பொறந்துட்டேன்றதுக்காக இது போயினுங்குது அப்படின்ட்டு சொன்னேன். அப்ப அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. ஊருக்கு கிளம்பி போயிட்ட பிறகு அன்னைக்கு சாயந்தரமே அப்பா ஃபோன் பண்ணாங்க. எப்படிம்மா இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கே போயிட்டு இன்னைக்கே கேட்டா எப்படிப்பா அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க அந்த பக்கமா இருந்தாங்க. எனக்கு தூங்குறது தான்ப்பா ரொம்ப கஷ்டமாகுது. அன்னைக்கே நீ பார்த்தல்ல அப்படின்னு சொன்னேன். என்னத்தான் பண்ணி அழுத்து நானு அப்படின்னு. சரி இருமா நான் ஊருக்கு வந்தேன்னா உனக்கு அந்த ரூம் உள்ள விட்டுறேன். கட்டில எடுத்து ஹால்ல என்ன போட்டுக்கிறேன். வேற என்ன பண்றது அப்படின்ட்டு சொன்னாரு. ஆனா இதே அப்பாதான் நாங்க எல்லாருமே இந்த ரூமை விட சொல்லி கேட்டு வருவோம். எனக்காக இல்ல என்னுடைய தங்கச்சி எல்லாம் மேரேஜ் ஆயிட்டு இருக்குது. என்னுடைய தம்பிக்கு எல்லாம் இருக்குது. இந்த ரூமை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாரையுமே சண்டை போட்டோம். ஆனா இன்னைக்கு நான் தூக்கம் இல்லாத தவிக்கிறதால எங்க அப்பாவே அந்த ரூமை கொடுக்குறேன்ட்டு ஓகே சொன்னார். இருந்தாலும் எங்க அப்பாவை நம்பவே முடியாது. நான் ஹால்ல டிவி பார்க்காம எனக்கு தலை உள்ள ஒரு மாதிரி இருக்குதுன்ட்டு நான் தலை மேல கை வச்சுக்கிட்டனால அப்ப என்ன எங்க அப்பா திட்டுவாரு. நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ற, அவ இதாலே ஓடிடுவா போலகுது, உன்னாலதான் இந்த வீட்டை விட்டு ஓட போறா, டிவி கூட பார்க்க விட மாட்டேங்குது. அப்பா நீங்க ஆஃப் பண்ணு, நான் என்னைக்காச்சும் சொன்னேனா? நீங்க பாக்குறது பாக்குறீங்க, நான் காது மூடிக்கிறேன், தலை மேல கை வச்சுக்கிறேன், இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு இதுக்குள்ளலாம் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. இப்போ அப்பா பொருளுங்க தரேன்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடி நம்ம டிவி எல்லாம் சவுண்டே நம்ம கேட்காத அந்த ரூம் உள்ள போயிடலாம், கதவும் இருக்குது, நம்ம கதவு சாத்திட்டு நம்ம தூங்கலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டேன். எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க. எப்ப எடுத்து போடுவாங்க, கட்டில எடுத்து போடுவாங்கன்னு இருந்தேன். இவங்க ஊருக்கு போன கேப்ல தான் என்னுடைய பெரிய தங்கச்சியும் ஃபோன் பண்ணி இருந்துச்சு. அப்ப நான் சொல்லியிருந்தேன், அப்பா இது போல ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு. இத முதல்ல நம்ம செய்யணும், நான் வரேன் ஊருக்கு. உண்மையாவ சொல்றேன். ஆமா நான் வரேன், அப்பா என்னைக்கு ஊருக்கு வராங்க அப்படின்ட்டு பாக்கணும்னா அப்பா உங்களை எல்லாம் இங்க பாத்துக்க சொன்னாங்க. அவங்க ஒண்டியா இருக்கிறாங்க, அதாவது நான் பயந்தேன், அப்ப உங்களை எல்லாம் வர சொன்னாங்க, ஆனா நான் தான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்ட்டு. அப்போ என்னுடைய தங்கச்சி எங்க அப்பா ஊருக்கு வர அன்னைக்கு வர முடியலனாக்கும் நான் மறுநாள் வரேன் அப்படின்ட்டு சொல்லி இருந்துச்சு. எங்க அப்பாவும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு பார்த்தா என்னுடைய தங்கச்சி வரல. 2 நாள் கழிச்சு என் தங்கச்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா என் தங்கச்சி கிட்ட எல்லாம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இதுக்குன்னு எங்க அப்பா சொன்னாங்க, இந்த கட்டில எடுத்துன்னு வந்து இப்படி போட்டுடலாமாமா, அந்த பொண்ணு போய் அப்படி படுத்துக்கும், அந்த டிவியும் ஓட மாட்டேங்குது சரியா, நான் இப்படி பார்த்துன்னு டிவி பார்த்துன்னு படுத்துக்குவேன். ஏன்னா அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்கிறத, சண்டை பிடிக்கிறது இது போல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால எங்க அப்பா அவராவே இந்த ரூமை காலி பண்ணி தர மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி உடனே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆளா அந்த கட்டில இழுத்து வந்து எங்க அப்பாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிச்சு. எங்க அப்பா என்ன இருமா நான் வரேன் அப்படி இருப்பாது. எனக்கு மொத்தத்துல இந்த ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு என்னோட பெட்டை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுச்சு. நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், எனக்கு பெட் எல்லாம் வேணாம், நான் தரையிலேயே படுத்துக்கிறேன், எனக்கு பெட்ல படுத்தா இடுப்பு வலிக்குது, நான் அதை அப்பா திட்டுவாங்க, முதல்ல அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த ரூம்ல வந்த பிறகுதான் எனக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல நாங்க எல்லாருமே இந்த ரூம்ல படுத்த ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அக்காக்கு முதல்ல மெசேஜ் பண்ணேன், அக்கா ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த ரூம்க்கு வந்துட்டேன்னு. ஜெயா பெரிய சாதனை பண்ணிட்டேன்,
இவ்வளவு பேரு சொல்லி கேட்காத உங்க அப்பா எப்படி பண்ணிட்டாங்க, ரூம் காலி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. உண்மைய சொன்னேங்க, அதனாலதான் அப்படின்ட்டு சொன்னோன்னே சிரிச்சுட்டேன். சரி இப்போ ஆச்சு சந்தோஷமா தூங்குடியம்மா அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூம்ல எல்லாம் என்னெல்லாம் ஆச்சு, அதன் பிறகு என் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.